குழந்தைங்க இருக்குமா? குழந்தைங்களை கொண்டுடலாமா? இல்ல நான் அப்படி சொல்ல. குழந்தைங்களை கொண்டுடலாமா? நாங்களே கூட வளர்த்துக்கிறோமா. அப்புறம் யாவ வருவா? இன்னொருத்தி யாவ வருவா? இல்லம்மா 15 நாள்ல அவங்க கன்சீவ் ஆனதா சொல்றாங்கம்மா. அந்த குழந்தை மேலேயும் சந்தேகம் பிடிக்கலாம். இல்லம்மா நான் சந்தேகப்படலம்மா. அவங்க அப்படி ஊரெல்லாம் அப்படிதாம்மா சொல்லிட்டு தெரியுறாங்க. அவங்க போய் எங்க மேல அப்படியெல்லாம் கோர்ட்டு போனப்ப கூட உனக்கு வயசாயிடுச்சுமா, ஒரே வார்த்தையா சொல்றேன். ஒரு 5 பேத்து கொடுத்தானா ஒரு வீடு ஒன்று பார்த்துட்டு அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, உன் வேலையை நீ பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு அவனோட இருந்துட்டு நீ என்னமோ பொண்ணு தூர் வழியாட்ட கோடையே சுத்திட்டு திரியிற? அம்மானா அம்மா வேலையை மட்டும் பாருமா, தேவையில்லாத வேலை என்னம்மா பார்த்துட்டு இருக்கிற? இல்லம்மா இது என்னோட முடிவு தான் நான் சொல்றேன். ஒன்னும் அப்புறம் 2 வெளுத்தா தானே சரி வரும். ஸ்டேஷன்ல விட்டு பிள்ளையை பெற்றுக்குவ, நீ தாலி கட்டிக்குவ, அவகிட்ட படுத்துக்குவ, கொஞ்ச நாள் சரி எனக்கு பிடிக்கல வேணான்னு சொல்லிடுவேன். 6 ஒத்துக்குவாங்க. எந்த சாமி ஒத்துக்கு எடுத்துட்டு போவோம் காசை போய் எங்க போனா சரி பண்ணிக்கு போ. நீயும் ஒரு பொண்ணு தானே, அவளும் ஒரு பொண்ணு தானே, அவ வாழ்க்கையை வீண் பண்றீங்க பரவாயில்லையா? நீ வேணாம், நீ என் பையன் வேணாம், நீங்க போய் வாழுங்கன்னு சொல்லப்ப அவங்க கம்மனு தூக்குவாங்க. அப்படிதான் போனோம். டொமஸ்டிக் வயலன்ஸ் போட்டு மறுபடியும் அடுத்த நாளே போய் இது ஸ்டேஷன்ல நிக்க வைக்கிறாங்கம்மா. எப்படிம்மா நீ இருக்க முடியும் உங்களோட? ஒண்ணுமே பண்ணாம டொமஸ்டிக் வயலன்ஸ் மேல ஃபைல் பண்றாங்க. கேட்டா நீ தனியா வரணும். சரி, இப்ப அந்த பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க தயாராகிட்டியா? அந்த எண்ணத்துலயே நான் இல்லம்மா. எனக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க, எனக்கு வேலையும் போயிடுச்சு இதனால. நான் என்ன சொல்றதுன்னே தெரியலடா. அனுபவிங்க.